Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. so that எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா யூனிட் 10ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சிஸ் ஆவரேஜஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ ஆவரேஜஸ்லேருந்து நெக்ஸ்ட் டாபிக் நம்ம டிஸ்பர்ஷன்ஸ். ஒட்டு மீதி ஆவரேஜ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கக்கூடிய டேட்டாஸ் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த அனலைசேஷனில் நம்ம என்ன கிடைச்சிருக்கோம்னா ஜென்ரலைஸாக ஒரு ரிசல்ட்ஸ் உங்களால் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அந்த கிவன் த டேட்டா பேசிஸில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த டேட்டாஸ் பேசிஸ் வந்து ஒரு சிமெட்ரிக்கலாக இருக்கா டேட்டாஸ் இல்லை நாட் சிமெட்ரிக்கலாக இருக்கா ஸ்கியூடாக இருக்கா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சிஸ் அப்படிங்கிற ஒரு ஆவரேஜஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதோட கண்டினியூவேஷன் டாப்பிக்காக தான் நம்ம டிஸ்பர்ஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒட்டு மீது டிஸ்பர்ஷன் அப்படின்னா the scatteredness of the datas, அதாவது கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கக்கூடிய டேட்டாஸ் சீக்வன்சிங் பேசிஸில் நம்பர் இருந்தது அப்படின்னா அந்த சீக்வன்சிங்லேருந்து எவ்வளோ டீவியேட் ஆகுது, டிஃப்ளெக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குது, கொடுத்துருக்க அந்த டேட்டாக்கு எவ்வளோ டிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குது, டீவியேஷன்ஸ். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய அந்த சிமெட்ரிக்கலோட எவ்வளோ வேரி ஆயிருக்கு. ஸோ வேரியபிலிட்டி ஆஃப் டேட்டாஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா டிஸ்பர்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன்ஸ். அதோட கண்டினியூவேஷன்ஸ் டாப்பிக்காக தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மொமெண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ மொமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஜென்ரலி மொமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை மெஷர் பண்ணுறது தான் நம்ம மொமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஜென்ரலி யூஸ் ஃபிசிக்ஸ் டேர்ம், ஓகேங்களா? ஃபிசிக்ஸில் தான் நம்ம மொமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம். ஸோ இப்போ அது எப்படி மேத்தமெட்டிக்கல் டேட்டாஸாக நம்ம எப்படி அது மொமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜென்ரலி மொமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ மெஷர் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு இல்லையா, மெஷர் ஆஃப் டேட்டாஸில் இருக்கக்கூடிய ரொட்டேட்டிங் ஆஃப் டேட்டாஸ் மேபி டேர்னிங் ஆஃப் த டேட்டாஸ் அப்படிங்கிறது நம்ம இங்கே ஒரு நம்பர் சிஸ்டமில் ஒரு சீக்வன்சிங் சிஸ்டம்ல நம்ம இதை மெஷர் பண்ண போகிறோம். ஸோ மொமெண்ட்ஸ் அப்படிங்கிறது டேர்னிங் ஆஃப் மெஷர் ஆஃப் டேர்னிங் பாயிண்ட் ஆர் ரொட்டேட்டிங் பாயிண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் நம்ம எடுத்துக்கிற அந்த ஃபோர்ஸ்லேருந்து எவ்வளோ ரொட்டேட் ஆகுது, ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபோர்ஸை நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ஒரு பிளேனில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டாஸ் ஆட்டோ இல்லை ஒரு ஆர்டிஃபிஷியலான ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் டேட்டாஸ் ஆட்டோ இல்லை எனி கைண்ட் ஆஃப் விஷயத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆர்டிஃபிஷியலான ஒரு ஃபோர்ஸை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபோர்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் அந்த கொடுத்துருக்க அந்த டேட்டாவோட நம்ம ஆவரேஜ் சொல்கிறோம் இல்லையா, அந்த சென்டர் பாயிண்ட் மிட் பாயிண்ட் சொல்கிறோம் இல்லையா. இப்போ அந்த மிட் பாயிண்டோட டேர்மில் அந்த மிட் பாயிண்ட்டுக்கான டேர்ம் தான் நம்ம ஃபுல்கம் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபுல்கம் பாயிண்ட், இந்த ஃபுல்கம் பாயிண்ட்டுக்கும் ஸோ ஆர்டிஃபிஷியலான ஃபோர்ஸ்க்கும் எடுக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பாயிண்ட் தான், டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மொமெண்ட்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ அந்த ஃபோர்ஸ்க்கும் அந்த டிஸ்டன்ஸ் பாயிண்டோட கூடிய பாயிண்ட்டையும் நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு அதுக்கான அனாலிசிஸ் ப்ராசஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மொமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு டயக்ராமேட்டிக் சென்ஸில் நம்ம பார்க்கலாம். திஸ் இஸ் ஒரு பிளேன் ஆஃப் டேட்டாஸாக எடுத்துக்கலாம். இந்த டேட்டாஸ் வந்து அலோகேட்டாக இருக்குது, 1 by 1 நம்ம அரேஞ்ச் அலோகேட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம், மிட் பாயிண்ட். இந்த டேட்டாஸை நம்ம இதுதான் சென்ட்ரல் டெண்டன்சிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஒரு மிட் ஆஃப் டேட்டாஸ் ஆவரேஜ் அப்படிங்கிறது ஒரு ஜெனரலைஸ்டு டேர்ம். ஸோ ஆவரேஜஸில் கேட்டகரைஸ் பார்த்துருந்தோம். இந்த மிட் டேர்மை ஸ்ப்ளிட் அப் பண்ணுறது தான் பொசிஷனல் ஆவரேஜ் அப்படிங்கிறது மீடியன் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஒன் கைண்ட் ஆஃப் ஆவரேஜஸ் நம்ம டிஃபைன் பண்ணிடுறோம். இந்த டிஃபைன் பண்ண இடத்துல இருந்து ஸோ ஏதாவது இந்த 2 ஆப்போசிட் எட்ஜஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆப்போசிட் எட்ஜஸ்லேருந்து ஏதாவது ஒரு இன்டர்னலாக நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஒரு ஃபோர்ஸை நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நம்ம ஃபோர்ஸை நம்ம ஆர்டிஃபிஷியலாக பேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபோர்ஸஸ்க்கும் இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், இந்த மிட் பாயிண்ட் டேர்ம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மிட் பாயிண்ட் டேர்முக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இஸ் அ ஃபுல்கம் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் ஃபுல்கம் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபுல்கம் பாயிண்ட்க்கும் இந்த இன்டர்னல் ஆர்டிஃபிஷியலாக நம்ம பேஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஃபோர்ஸ்க்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் தான் எக்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த டிஸ்டன்ஸ் எப்படி நம்ம மெஷர் பண்ண போகிறோங்கிற ப்ராசஸ்க்கு பேர் தான் மொமெண்ட் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஸோ the moment அப்படிங்கிறது therefore the moment is equal to the moment நம்ம ஷார்ட்டாக என்ன சொல்லுவோம், லெட்டர் பேசிஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்டார்ட் தான் எம்னு யூஸ் பண்ணிடுறோம். m is equal to ஃபோர்ஸ், நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஃபோர்ஸ் பேஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஃபோர்ஸ்க்கும் இந்த ஃபுல்கம் பாயிண்ட்டுக்கும் ஃபோர்ஸ்க்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். தட் இஸ் f into x அப்படிங்கிறதா நமக்கான ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா. இஸ் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை மெஷர் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஸோ இப்போ நம்ம மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்க்கு வரலாம். ஸோ மேத்தமெட்டிக்கல் கான்செப்டில் நம்ம டேட்டாஸை நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. டேட்டாஸை நம்ம எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2 கைண்ட் ஆஃப் கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஸோ the first one is ungrouped data
அதாவது வித்தவுட் frequencies டேட்டாஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் நம்ம அன்குரூப் டேட்டான்னு சொல்றோம். அண்ட் செகண்ட் கேட்டகரிஸா நம்ம என்ன பார்க்க போறோம்னா frequency டேட்டாஸ். அதாவது frequencies டேட்டா அப்படிங்கறதா grouped டேட்டா. ஸோ அனலைஸ் ஆஃப் த டேட்டாஸ் தான் நம்ம வித் frequencies டேட்டாஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இட்ஸ் grouped டேட்டா. ஸோ இந்த grouped டேட்டா அன்குரூப்டு டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம எப்படிலாம் மொமெண்ட்ஸை நம்ம பேஸ் பண்ண போறோம், மொமெண்ட்ஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படிங்கிறதா. ஸோ மொமெண்ட்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டர்னிங் ஆஃப் த பாயிண்ட், ரொட்டேட்டிங் ஆஃப் த பாயிண்ட் அப்படிங்கிறது நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். டர்னிங் ஆர் ரொட்டேட்டிங் ஆஃப் த பாயிண்ட். அந்த பாயிண்ட்ங்கிறது எதுக்குன்னா இந்த ஃபுல்கம் பாயிண்ட்டுக்கும் உள்ள ஃபோர்ஸ்க்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறதுக்காக தான் நம்ம மொமெண்ட்ஸ்னு ஒரு விஷயத்தையே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, மேபி அந்த குரூப்டு டேட்டா அன்குரூப் டேட்டான்னு டேட்டாஸ் அனலைஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த டேட்டா அனலைசேஷனில் நம்ம எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி ஜென்ரல் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேட்டாஸை நம்ம 2 கேட்டகரைஸ் தான் பண்ணுறோம். அட் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், மொமெண்ட் பேசிஸில் நம்ம அதை எப்படி சொல்ல போகிறோம், குரூப் டேட்டா அன்குரூப் டேட்டாவை நம்ம இங்கே எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா சென்ட்ரல் மொமெண்டம் ரா மொமெண்டம் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இங்கே என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா சென்ட்ரல் மொமெண்டம் ரா மொமெண்டம். சென்ட்ரல் மொமெண்டம்னா வேற ஒன்றும் இல்லை. ஸோ சென்ட்ரல் மொமெண்டம் அப்படிங்கிறது டிபெண்ட் ஆன averages பேசிஸ்ல இருக்கும், டிபெண்ட் ஆன averages பேசிஸா இருக்கும். இட்ஸ் a given the data distribution of data கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க மொமெண்ட்ஸ் என்ன பண்ணணும், நீங்க ஒரு டேர்முக்கான அனலைசேஷனா நீங்க அந்த டேர்ம்ஸ் 1 by 1 நீங்க அனலைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா. ரா மொமெண்டம் அப்படிங்க ஸோ given டேட்டாவா இருக்கும். இப்போ given டேட்டா மீன்ஸ் கொடுத்துருக்க அந்த மொமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டடா கால்குலேட்டடா இருக்கும். ரா மொமெண்டம் அப்படிங்கிறது அவங்க அப்ராக்சிமேட்டடா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மொமெண்டம் தேர்ட் மொமெண்டம் அப்படிங்கிறது ஜெனரலைஸ் பண்ணி நாங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்ராக்சிமேட் டேட்டாவா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா எரரை ரெக்டிஃபை பண்ணிட்டு எக்ஸாக்டான மொமெண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் சார் ரா மொமெண்டம் அப்படிங்கிறது சொல்லும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நம்ம குரூப் டேட்டா அன்குரூப் டேட்டாவை இங்கே எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ சென்ட்ரல் மொமெண்டம் ரா மொமெண்டம் அப்படிங்கிறது கேட்டகரைஸ் பண்ணுறோம். ஸோ சென்ட்ரல் மொமெண்டம் டிபெண்ட் ஆன் த டெண்டல் டெண்டன்சியோட ஆவரேஜஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அது ஸ்பெசிஃபிக்கா சென்ட்ரல் மொமெண்டம்ல நம்ம ஸ்டேபிள் மெஷர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்போம். ஸ்டேபிள் மெஷர் அப்படின்னா தட் இஸ் அரித்மெட்டிக் மீன் ஒன்லி. ஓகேங்களா. 5 மெஷர்ஸை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்போம். அதுல ஸ்டேபிள் மெஷர் அப்படின்னா நம்ம மீனை மட்டும் தான் நம்ம எடுத்திருப்போம். ஸோ அந்த ஸ்டேபிள் மெஷரை மெயின் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம், சென்ட்ரல் மொமெண்டம் நம்ம கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. சென்ட்ரல் மொமெண்டம் டிபெண்ட் ஆன் த மீன் பேசிஸா இருக்கும். ஸோ அனதர் ஒன் ரா மொமெண்டம் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு அப்ராக்சிமேட்டடா மொமெண்ட்ஸம் அப்படிங்கிறது மொமெண்டோட வேல்யூஸ் டிஃபைனடா இருக்கும். அந்த அப்ராக்சிமேட்டட் வேல்யூலேருந்து எவ்வளோலாம் டிவியேட் ஆகுது, எவ்வளோலாம் எரர் டேர்ம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்றதுக்காக தான் ரா மொமெண்டம் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ரா மொமெண்டம் சென்ட்ரல் மொமெண்டம் அப்படிங்கிறது அவங்க டிஃபைனடா கொஸ்டின்ஸ்ல இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஸோ நீங்கள் கொஸ்டின்ஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஸோ சென்ட்ரல் மொமெண்டம் ரா மொமெண்டம் அப்படிங்கிறது டேட்டாஸ் கொடுத்த ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற பேசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் தி தேர்ட் மொமெண்டம், ஃபைண்ட் தி செகண்ட் மொமெண்டம் அப்படிங்கிறது கொஸ்டினாக இருந்தது. டேட்டாஸ் ஒரு டிஸ்ட்ரிபியூஷனோட டேட்டாஸ் கொடுத்துட்டு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் செப்பரேட்டாக சென்ட்ரல் மொமெண்டம் நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு தான் அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண போகணும். ஓகேங்களா. இல்லை ஆல்ரெடி ஒரு டேட்டாஸை கொடுக்காம இதுதான் ஏதாவது ஒரு டேட்டாஸ், அதாவது ஏதாவது ஒரு சிம்பிள் டேட்டாஸ், அதாவது given the second momentum அப்படின்னு கொடுத்துட்டு we calculate the first momentum, we calculate the third momentum அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் டேட்டாஸை மட்டும் கொடுத்துட்டு ஸோ another we calculate the other terms அப்படின்னா ஸோ அது கொடுத்த மொமெண்டம் அப்படிங்கிறது ரா மொமெண்டம் நீங்க மீன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே given the டேட்டா பேசிஸை தான் நீங்க யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. இப்போ சென்ட்ரல் மொமெண்டம் அப்படிங்கறது எப்படி கால்குலேட் பண்ண போறோம், அந்த சென்ட்ரல் மொமெண்டம் வந்து அபவுட் தி மீன் பேசிஸ்ல நம்ம இதை எப்படி கொண்டு போக போறோம் அப்படிங்கிறது. ஏன்னா ரா மொமெண்டம் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி கிவன்டா இருக்கும், அது ஜஸ்ட் ஒரு ஃபார்முலாக்கு எக்ஸிக்யூட் பண்ணிட்டா போதும். இந்த சென்ட்ரல் மொமெண்டம் அப்படிங்கிறது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பேசிஸா அதை எப்படி கொண்டு போகலாம், ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பேசிஸ். அதாவது நம்ம ரெண்டு கேட்டகரைஸ் சொல்லியிருந்தோம் இல்லையா, சென்ட்ரல் மொமெண்டம் ரா மொமெண்டம் அப்படிங்கிறது நீங்க அன்குரூப் டேட்டாக்கு யூஸ் பண்ணலாம் அண்ட் குரூப் டேட்டாக்கு யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே காமனான டேட்டாஸ், டேட்டா டிபெண்ட் ஆன் டேட்டா பேசிஸ் தான் நீங்க எடுத்துட்டு போக போறீங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம சென்ட்ரல் மொமெண்டம் பேஸ் பண்ணி நீங்க கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சென்ட்ரல் மொமெண்டம் பார்க்கலாம். தி சென்ட்ரல் மொமெண்ட் about mean, central momentum about mean. The central momentum about mean நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரியா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ இதுல about மீன்ல நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம். இதுல ரெண்டு கேட்டகரிஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, குரூப்டு அன்குரூப்டு டேட்டா. ஸோ அந்த குரூப்டு டேட்டாவை பேஸ் பண்ணது, அதாவது குரூப்டு டேட்டா அப்படின்னாவே என்ன இருக்கும், அன்குரூப் டேட்டாஸ் எப்படி இருக்கும் சொல்றேன். ஸோ அன்குரூப்டு டேட்டா மீன்ஸ் with frequencies without frequencies ஆன்னு பார்க்க போறோம். frequencies இல்லாம சிங்கிள் டேட்டாவா இருக்கும்போது அவங்க கொஸ்டின்ஸ் டிஃபைன் பண்ணும்போது சிங்கிள் டேட்டா.
ஸோ அந்த சிங்கிள் டேட்டா அப்படிங்கிறது ப்ராப்பர் அனலைசேஷன் டேட்டாவாக இருக்காது. உங்களுக்கு டேட்டாஸ் வந்து கிளப் பண்ணியிருக்கலாம், மேபி பெஞ்ச் பண்ணி எப்படி வேணாலும் இந்த டேட்டாஸ் வந்து ஒரு ப்ராப்பர் அசெண்டிங் ஆர்டர்லோ டிசெண்டிங் ஆர்டர்லோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த டேட்டாஸ். ஸோ ஓகேங்களா, ஜென்ரலாக ஒரு டேட்டாஸ் ஒரு 10 டேட்டாஸ் ஒரு 12 டேட்டாஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து மொமெண்ட்டை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அது அபவுட் மீன் பேசிஸ் தான் கொண்டு போக போகிறோம். ஓகேங்களா, அதில் நம்ம கால்குலேட் பண்ண போகிறது ஃபர்ஸ்ட் மொமெண்டம் அப்படிங்கிறது μ1 அப்படிங்கிற லெட்டரால் டிஃபைன் பண்ணுறோம். தட் இஸ் μ1 இஸ் ஈக்குவல் டு summation of the deviation of the sum of deviations about mean basis தான் நம்ம எடுத்துக்க போறோம். ஓகேங்களா, that is x minus the x bar divided by capital N. இந்த capital N. So capital N அப்படிங்கிறது நம்ம ரெண்டு கேட்டகரி ப்ரீவியஸ் ப்ராப்ளம் யூஸ் பண்ணிருப்போம் இல்லையா, ஸ்மால் அண்ட் கேபிட்டல் N. கேபிட்டல் என்னங்கிறது சம் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் யூஸ் பண்றோம் இல்லையா, ஸோ அதனால வித் ஃப்ரீக்வன்சி டேட்டாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வித்தவுட் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படிங்கிறப்போ ஸ்மால் என்ன யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் மோஸ்ட்லி டெக்ஸ்ட் புக்கில் ரெண்டுமே இங்கே வேரி பண்ணாமல் கேபிட்டல் என்ஸ் தான் மோஸ்ட்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆனால் நம்ம வேரி பண்ணிக்கலாம், புக்கோட ஆன்சர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடும், நீங்கள் டேட்டாஸை கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்மால் என் யூஸ் பண்ணிக்கோங்க. இஸ் அன்குரூப் டேட்டாக்கு மோஸ்ட்லி ஸ்மால் என்னங்கிறத பெட்டர் வே. ஏன் அப்படின்னா மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில் நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணியிருப்போம். ஸோ அதே பேசிஸில் இதை கொண்டு போயிடலாம். ஸோ சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் தான் டிவைட் பை என். இது வந்து ஃபர்ஸ்ட் மொமெண்டம் அப்படிங்கனால இதோட பவர் என்ன இருக்கு, இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி சம் ஆஃப் த டீவியேஷன்ஸ் எடுக்கிற சம் ஆஃப் த டீவியேஷன் அப்படிங்கிறதோட பவர்ஸ் என்னவா இருக்கு, 1 இருந்ததுன்னா தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் மொமெண்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இது ஷார்ட்டாக நம்ம எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா தட் இஸ் சமேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஸ்மால் என். இதில் வேர் கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லணும், எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா, அண்ட் செகண்ட் மொமெண்டம் μ2 இஸ் ஈக்குவல் டு μ2 அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணோம், சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் தி எக்ஸ் பார் த பவர் 2. ஓகேங்களா, சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் டீவியேஷன், இது என்ன சொல்ல போகிறோம், சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் டீவியேஷன் தான் எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ டிவைட் பை என் அப்படின்னா இது எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம், சமேஷன் ஆஃப் capital X square divided by n define பண்ணலாம். இந்த வேர் கண்டிஷன்ஸ் அதே தான், வேர் கண்டிஷன்ஸ் அதே சேம் டிட்டோ ப்ராசஸ் தான். அண்ட் தேர்ட் மொமெண்டம் that is μ3 is equal to summation of x small x minus the x bar the whole power 3 divided by n which is equal to summation of capital X power 3 divided by n. And fourth momentum μ4 is equal to, ஸோ இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ ஆன் ஃபைனல் ஜென்ரல் மொமெண்டம் நம்ம எப்படி மீன் பண்ணலாம் அப்படின்னா தட் இஸ் மியூ ஆர் அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் பவர் ஆர் டிவைடட் பை ஸ்மால் என் விச் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஆர் டிவைடட் பை ஸ்மால் என் அப்படிங்கிறது. ஸோ இந்த டேட்டாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இஸ் அ அன்குரூப்டு டேட்டாவாக இருக்கும். யோசிங்க இந்த இடத்துல எழுத பாருங்க, இந்த ப்ராக்கெட்டில் இஸ் அ அன்குரூப்டு டேட்டா வித்தவுட் ஃப்ரீக்வன்சி டேட்டாஸ் அப்படின்னு சொல்லலாம், வித்தவுட் ஃப்ரீக்வன்சிஸ் டேட்டா. ஸோ இதுவே நம்ம அமௌண்ட் அபவுட் மீன்லேயே வித் ஃப்ரீக்வன்சி டேட்டா. இது அகைன் என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் இதில் ஃபர்ஸ்ட் கேட்டகரிஸாக பார்த்தோம் இல்லையா, இதில் நெக்ஸ்ட் செகண்ட் கேட்டகரிஸாக வித் frequency data with frequency distribution. அதிலே சென்ட்ரல் மொமெண்டம் வித் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா இது நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் பாருங்க. வித் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படின்னா இதே சேம் டைமில் μ1 μ2 μ3 அப்படிங்கிறது கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம μ1 மட்டும் எழுத போகிறோம். பாருங்க, μ1 is equal to summation of fi into x minus x bar the whole power 1 divided by capital N. Capital N என்னங்கிறது என்னது, வேர் கண்டிஷன்ஸ். capital N is a sum of the frequencies அப்படின்னு சொல்றோம். ஸோ μ2 μ3ங்கிறது அப்படியே ஃபாலோ ஆகும். இதனோட ஜெனரல் டேர்ம் தட் இஸ் μr is equal to summation of fi into x minus x bar the whole power r divided by capital N அப்படிங்கிறதா இதுக்கான எப்போ அப்படின்னா சென்ட்ரல் மொமெண்டம் வித் ஃப்ரீக்வன்சி டேட்டாஸ்க்கு நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம். வித் ஃப்ரீக்வன்சிஸ் டேட்டாஸ்க்கு நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, வித் ஃப்ரீக்வன்சிஸ் டேட்டானா இது யூஸ் பண்ண போகிறோம். அன்குரூப் டேட்டானா எதை யூஸ் பண்ண போகிறோன்றது பார்த்துக்கலாம் இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் இது வெரி இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இதில் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம ஆல்ரெடி இந்த டாப்பிக்கில் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு வெரி இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சென்ட்ரல் மொமெண்டம்.
properties of central moments. Properties of central moments la idhula first property ah paaka porom liya, idu mostly ஒரு டிஎன்பிசிஸ் ஆட்டும் டிஆர்பியில் ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக கொஸ்டின்ஸ் இது ரைஸ் ஆகிட்டே இருக்குது. பிறகு அந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பேசஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது வெரி ரேர் கண்டிஷன்ஸ். இதில் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. டிஆர்பிலும் சரி டிஎன்பிசிலும் சரி கேட்டதில்லை. இட்ஸ் பேசிக். ஸோ மோஸ்ட்லி இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா டேட்டாஸ் வந்து கிவன் டேட்டாஸாக இருக்கணும். ரா டேட்டா பேஸ் பண்ணி தான் அதுக்கான பேசஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கால்குலேட்டட் டைப்பில் உங்களுக்கான ரொம்ப ரேர் கண்டிஷனாக தான் ப்ராப்ளம் இருக்கும். ஓகேங்களா? இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்து பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சென்ட்ரல் மூமெண்ட்ஸ். த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தி ஃபர்ஸ்ட் மூமெண்ட், தி ஃபர்ஸ்ட் மூமெண்ட் about mean is always zero. ஸோ இதில் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் மொமெண்டம் அப்படிங்கிறது எப்போ என்ன இருக்கும்? ஆல்வேஸ் ஜீரோ. அது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம்? தட் இஸ் μ1 is equal to 0. μ1 dash அப்படின்னு கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த μ1 dash அப்படிங்கிறது சென்ட்ரல் மொமெண்டம் ரா மொமெண்டம் இருக்கு இல்லையா, இந்த μ1 டேஷ்க்கு எனி அதர் வேல்யூஸ் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் மொமெண்டம் μ1 அப்படிங்கிறது நம்ம என்னவா டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் மீன் நம்ம பேஸ் பண்ணுவோம். அந்த மீன் அப்படிங்கிறது அது ஆரிஜின் பேஸ் பண்ணியா இருக்கும். மீன் அப்படிங்கிறது என்னவா இருக்கணும்னா ஆரிஜின். வெரி சிம்பிள். உங்களுக்கு எக்ஸாம்பிளா எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு இண்டீஜர்ஸா மீன் பண்ணிக்கோங்க. இண்டீஜர்ஸா மீன் பண்ற போது சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறது ஜீரோவா எடுத்துக்கோங்க. ஸோ நீங்க ஈக்குவல் சைட்ல மூவ் ஆன் பண்ண போறோம். லெஃப்ட் சைடும் சரி இண்டீஜர்ஸோட லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவல் நம்பர்ஸ் ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் நம்பர்ஸ் எடுத்துக்கிறீங்க. இப்போ இதுக்கு ஆவரேஜ் பண்ணும்போது நெகட்டிவ் டேர்மும் பாசிட்டிவ் டேர்மும் என்னது பேலன்ஸ் ஆயிடும். ஃபைனலா உங்களுக்கான ஆவரேஜ் அப்படிங்கிறது மீன் அப்படிங்கிறது எப்பவுமே என்ன இருக்கு? ஸ்டாண்டர்டைஸா ஜீரோவா தான் இருக்கும். So examples integers mind பண்ணிக்கோங்க. So center point is 0, mid point is 0. So left side சரி right side positive directional numbers எடுத்தாலும் சரி negative directional numbers எடுத்து equal quantities of numbers நீங்க மீன் பண்ணிக்கோங்க. For example, so the integersல -2 ல இருந்து +2 வரைக்கும் நீங்க நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. -2 ல இருந்து அப்ப -2 and -1 0 1 2. So இதெல்லாம் சம் பண்ணி பாருங்க. இதோட மீன் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? ஜீரோவா தான் இருக்கும். ஆப்வியஸ்லி ஜீரோ தான். ஸோ அந்த மீனை பேஸ் பண்றப்போ எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் மீன் அப்படிங்கிறது எப்பவுமே என்னவா இருக்கும்? உங்களுக்கு ஜீரோவா தான் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் சொல்லுவோம் தி ஃபர்ஸ்ட் மொமெண்டம் அபவுட் தி மீன் இஸ் ஆல்வேஸ் ஜீரோ அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அண்ட் செகண்ட் பாயிண்ட், தி செகண்ட் மொமெண்ட், செகண்ட் பாயிண்ட், தி செகண்ட் மொமெண்ட், தி செகண்ட் மொமெண்ட் is variance. Second moments அப்படிங்கிறது நம்ம எதை மீன் பண்றோம் அப்படின்னா variance அதான் நம்ம டிஃபைன் பண்றோம். second moment is variance. So variance அப்படிங்கிறது நம்ம எப்படி டிஃபைன் பண்ணோம்? that is μ2 அப்படிங்கறத நம்ம டிஃபைன் பண்ணோம். second momentum is called the variance அப்படி சொல்றோம். So varianceக்கு எப்பவுமே ஸ்டாண்டர்டா என்னவா இருக்கணும்? ஒரு மினிமம் வேல்யூ டிஃபைன் ஆயிட்டே தான் இருக்கும். எப்பவுமே வேரியன்ஸ் அப்படிங்கிறது ஜீரோ ஆகிறதுக்கு பாசிபிளே கிடையாது. சம் அதர் வேல்யூஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? எப்பவுமே அந்த வேல்யூஸ் என்ன இருக்கணும்? அட்லீஸ்ட் ஒரு மினிமம் வேல்யூவாவது டிஃபைன் ஆகிட்டே இருக்கிறதாடி. ஸோ அந்த வேல்யூ இல்லாம அந்த டேர்ம் வந்து ஜீரோ ஆகிறதுக்கு பாசிபிளே கிடையாது அப்படிங்கிறதா செகண்ட் மொமெண்டா நம்ம சொல்ல போறோம். செகண்ட் மொமெண்டம் இஸ் கால்டு μ2 அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்றோம். ஓகேங்களா? அண்ட் தேர்ட் மொமெண்டம், ஸோ தேர்ட் மொமெண்டம் அப்படிங்கிறது ஒரு ஸ்கியூனஸ். ஸோ தேர்ட் மொமெண்டம் டிஃபைன் பண்ண போகிறது என்னன்னா ஸ்கியூனஸை டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த டாபிக், இதோட டாப்பிக்கோட கண்டினியூவேஷனாக தான் நம்ம ஸ்கியூனஸ் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஸ்கியூனஸ் பார்க்குறப்ப இன்னும் டீட்டெயிலாக சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டிஸில் சொல்றதுக்காக அந்த ஸ்கியூனஸ் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்கியூனஸில் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா மேபி கொடுத்துருக்க ஒரு கர்வ் வந்து ஒரு சிமெட்ரிக்கலாவோ ஒரு ப்ராப்பரான ஒரு சிமெட்ரிக்கல் டேட்டாவா இருக்கு. நாட் அ சிமெட்ரிக்கல் டேட்டா. இந்த நாட் சிமெட்ரிக்கல் டேட்டா அப்படிங்கிறத நம்ம ஸ்கியூட் அப்படின்னு சொல்றோம். அந்த ஸ்கியூட நம்ம மெஷர் பண்றதுக்கு பேர் தான் ஸ்கியூனஸ் அப்படிங்கிறது சொல்றோம். அந்த ஸ்கியூட நம்ம மெஷர் பண்றதுக்கு தான் என்ன சொல்ல போறோம்? ஸ்கியூனஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். அந்த ஸ்கியூனஸ் அப்படிங்கிறது தான் நம்ம தேர்ட் மொமெண்டமா டிஃபைன் பண்றோம். அந்த ஸ்கியூனஸை டிஃபைன் பண்றதுக்கு தான் நம்ம என்ன சொன்னோம்? தேர்ட் மொமெண்டம். தேர்ட் மொமெண்டம் அப்படிங்கிறது தான் ஸ்கியூனஸ். ஸ்கியூனஸ் தான் நம்ம என்ன சொல்ல போறோம்? μ3 அப்படின்னு சொல்றோம். இந்த μ3ல நம்ம கேட்டகரைஸ் பண்ண போறோம். அந்த μ3 எப்படி கேட்டகரைஸ் பண்ண போறோம்னா 3 கேட்டகரைஸா பண்ண போறோம். அந்த 3 கேட்டகரைஸ் என்னன்னா பாசிட்டிவ் ஸ்கியூட் மெஷர் அண்ட் நெகட்டிவ் ஸ்கியூட் மெஷர் அண்ட் சிமெட்ரிக்கல் அப்படிங்கறத சொல்ல போறோம். சிமெட்ரிக்கல் எப்போ ஆகும் அப்படின்னா ஸ்கியூனஸே இல்லாம இருந்தது அப்படின்னா, ஸ்கியூனஸ் இல்ல அப்படின்னா தட் மீன்ஸ் என்னது? μ3 ஓட வேல்யூ 0வா இருந்ததுன்னா, μ3 ஓட வேல்யூஸ் என்னது? 0வா இருந்தது அப்படின்னா
as a balanced டேட்டாவா இருந்ததுன்னா that means skewness is 0. அப்போ மேபி அந்த கர்வ் எப்படி இருக்கும் உங்களுக்கு சிமெட்ரிக்கலா இருக்கும். லாகிங் அப்படிங்கிறது ஒரு விஷயத்துல இருக்காது, ஸ்கியூடே ஆயிருக்காது. அந்த டேட்டாஸ் வந்து நாட் a skewed data, it's a perfectly symmetrical டேட்டாவா இருந்ததுன்னா அது என்ன சொல்லணும் mu3 equal to 0 இருக்கும். மேபி இந்த ஸ்கியூடோட வேல்யூ மேபி பாசிட்டிவ், ரொம்ப டீவியேட் ஆயிட்டே இருக்கு. டேட்டாஸ்ல வந்து டேட்டாஸ் வந்து ஒரு ஃப்ளோல இருந்து மேக்ஸிமம் ஹை லெவலுக்கு பீக் ஆயிட்டே இருந்தது அப்படின்னா டேட்டாஸ் வந்து லெவலுக்கு டேட்டாஸ் அனதர் டேட்டாக்கும் ப்ரீவியஸ் டேட்டாக்கும் ஃபிக்கிங் அப்படிங்கிறது நிறைய டீவியேட் ஆகிட்டே இருக்கு. அது பாசிட்டிவ் டீவியேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா தட் இஸ் எ பாசிட்டிவ் ஸ்கியூடு சொல்லுவோம். நெகட்டிவ் உள்ள டீவியேஷன்ஸ் அதிகமாக இருந்தால் இட்ஸ் நெகட்டிவ் ஸ்கியூடு அப்படின்னு சொல்லப்படும். ஓகேங்களா, இதுதான் தேர்ட் பாயிண்ட். இதை நம்ம கேட்டகரைஸ் ஸ்கியூனஸ் நம்ம ஸ்கியூனஸ் பார்க்குறப்போ நம்ம அதை டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் அண்ட் லாஸ்ட் ஒன் பாயிண்ட், இந்த சிமெட்ரிக்கல் டேட்டா கொடுத்துக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தால் இன் சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் இன் in a symmetrical distribution. So symmetrical distributionsல hard momentum ஓட values எப்பவுமே என்னவா இருக்கும் அப்படின்னா zeros ஆ இருக்கும். hard momentum ஓட values என்னது always 0. symmetrical dataல எப்படி இருக்கும் உங்களுக்கு hard momentum values எப்பவுமே என்னவா இருக்கும் 0 ஆ இருக்கும். அதை எப்படி சொல்லலாம்னா that means mu1 which is equal to mu3 which is equal to mu5 எக்ஸெட்ரா. இதோட வேல்யூஸ் எப்பவுமே என்னவா இருக்கும் உங்களுக்கு 0வா இருக்கும். இது ஜெனரலைஸ்டா நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போறோம் அப்படின்னா that is mu 2r plus 1 or 2n plus 1 அப்படிங்கிறது always 0வா இருக்கும். in a symmetrical distributions odd momentum is always zeros அப்படிங்கறத நமக்கான லாஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸா பார்க்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சென்ட்ரல் மொமெண்டம் அண்ட் ரா மொமெண்டம் எப்படி கேட்டகரைஸ் பண்றோம். இது வந்து ஒரு given டிஸ்ட்ரிபியூஷன் பேசிஸ்ல நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, மேபி டேட்டாஸ் வந்து கிவன்டா இருக்கு ஆல்ரெடி மொமெண்டோட வேல்யூஸ் கால்குலேட்டட் பேசிஸா இருந்ததுன்னா இப்போ நம்ம இந்த டேர்ம் பார்த்தது எல்லாமே என்னது மொமெண்ட்டை நீங்க செப்பரேட்டா கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். கிவன் த டேட்டா பேசஸா இருக்கும். அதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூஷனோட டேட்டாஸ் கொடுத்துட்டு அதுல இருந்து நீங்க எப்படி மொமெண்டம் கால்குலேட் பண்ணணுங்கிறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் தான் இந்த ஃபார்முலாஸ் பார்த்தோம். மோஸ்ட்லி இந்த டைப்ல ப்ராப்ளம் அப்படிங்கிறது வெரி ரேர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அந்த டேர்ம்ல தான் நமக்கு ப்ராப்ளம் வந்து ஃப்ரீக்வெண்டா வந்துட்டு இருக்கு. ஸோ அதில் ரா மொமெண்டம் சென்ட்ரல் மொமெண்டம் அப்படிங்கிறது டேட்டாவா இருக்கும், இட்ஸ் கிவன் டேட்டாவா இருக்கும். இதுல இருந்து நம்ம ஒரு மொமெண்ட்ல வந்து அனதர் மொமெண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறதுக்கான ஃபார்முலாவா ஜெனரலைஸ்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேர்மை எப்படி நம்ம எலாபரேட்டா பார்க்கலாங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.